வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேர்க்கடலை வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். வேர்க்கடலை வடை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வேர்க்கடலையை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்க 6 விசில் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆகிற மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். நீங்கள் இதுக்கு பதிலாக முழு பெருஞ்சீரகம்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில். ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலையெல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் முழு பெருஞ்சீரகம் சேர்க்குறதா இருந்தால் இதோடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் துருதுருன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் கிடக்கிற மாதிரி கொஞ்சம் துருதுருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, எல்லாமே நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா வடை செய்யும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸும் இருந்துச்சுன்னா தான் வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இனி இதை இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகக்கூடாது, 1/4 அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூட நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்து வச்ச 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த அந்த கடலையும் உள்ளே சேர்த்துடலாம். அரைச்ச கடலையும், அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலை, பெருஞ்சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இந்த கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வடை பொரிச்சு எடுக்கும்போது வடை வந்து அதிகமாக எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்காக இது சேர்க்குறோம். இனி தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வடையெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வடையெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிறைய எண்ணெயெல்லாம் உரியாது. 10 நிமிஷம் அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலெல்லாம் சூடானதும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்டி எடுத்துட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். தண்ணி லைட்டாக தொட்டிங்க அப்படின்னா கையில் வந்து ரொம்ப ஒட்டாது. நிறைய தண்ணி தொட்டுறாதீங்க. அதில் அந்த மாவில் வந்து தண்ணி சேர்ந்துடும். அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதனால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க கையில். வடையை பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். எப்போவுமே தீயை வந்து ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க. வடை வந்து உடனே கருகிரும். அப்புறமா உங்களுக்கு சாப்பிடும்போது கசத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வடையை உள்ளே சேர்த்த உடனே தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்போது மறுபடியும் வேணால் ஃபுல் ஸ்பீடு வச்சுக்கோங்க. குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க. இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் இதை மாதிரி போடலாம். ஃபுல் ஸ்பீடில் தீ எப்பவும் இருக்கும்போது வடை வந்து சீக்கிரமாகவே வெளியே கலர் வந்துடும். அப்போ நம்ம எடுத்துக்கும் போது உள்ளே பார்த்தா ரொம்ப வேகாது, மாவு மாதிரி இருக்கும். அதனால்
தீயை வந்து குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லா வடையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், வேர்க்கடலை வடை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம வேர்க்கடலைனாலே சும்மா வேக வச்சு தான் சாப்பிடுவோம், சுண்டல் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வடையும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம பருப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு மசால் வடை மாதிரியே இருக்குது. பருப்பெல்லாம் ஆட் பண்ண மாதிரி மசால் வடை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் அங்கங்கே தெரியுது பாருங்கள். இப்படி இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்லேயே 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். கொஞ்சம் துருதுருன்னு அரைச்சி எடுத்து வச்சுருந்தனால தான் நமக்கு வடை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தெரியாது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல சத்துள்ள ஒரு பொருள். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சுலபமான டிஷ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.